விஜயனுடைய தைரியத்தை பாராட்டு. அவர் தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் திமுக ஒழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் நல்ல ஒரு ஆயுதமாக கிடைச்சிருக்காருன்றதுனால அவருடைய தவறுகளை எல்லாம் பூசி மறைச்சு அவருடைய 30 ஆண்டு ஆட்சி காலத்தை பற்றி உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஒன்றுமே செய்யாத ஒரு ஆட்சி அப்படின்னு தான் சிஏஜி அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவார். நான் பேசுகிறேன் என்றால் திமுகவுக்கு பயந்து விடுகிறார்கள், என்னை பேச விடாமல் தடுக்கிறார்கள், எனக்கு மாத்திரம் இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு உத்தரவுகள், இவ்வளவு விதிமுறைகள், மற்றவங்கன்னா உடனே கொடுப்பாங்க, எனக்கு நான் இதே தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அவருடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்காக 3%காரர்கள் அவரை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டி எதிர்வினையெல்லாம் ஆற்றி பெண்களே வந்து பேசுகிறாங்க, எங்களுடைய அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், ஏன் முடிஞ்சா நாங்கள் ஒய்ஃபாக கூட இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. பத்திரிகைகள் பலம் இல்லாமலே ஸ்டாலின் மேலே இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஆட்சி முறையை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே சரியாக இல்லை. ஒரே நாட்டில் வந்து விஜய் வந்து இந்த பக்கம் கூட்டம் போட்டு போகிறார், முந்தின நாள் போட்டு போகிறார், மறுநாள் அதே அதுக்கு அதுலேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி உதயநிதி போட்டார். அதை விட பெரிய கூட்டம் இவருக்கு இருக்குல்ல. இடஒதுக்கீடுன்னு வந்தாவே போராட்டம் நடந்தால் தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் நடக்கும். பட் அந்த போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வந்திருந்த ஒரு என்னுடைய பார்வையில் இப்போ திராவிட இயக்கங்கள் இவ்வளோ தூரம் போராடி வாங்கின அந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. தென்னாட்டு அரசியல் எடுத்தீங்கன்னாவே இந்த கலைஞர்களுடைய பங்கு மிக அதிகம். நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் தின மாநாடு இப்போ நடந்துட்டு இருக்குது. விஜய் அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த மாநாடு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? விஜயனுடைய தைரியத்தை பாராட்டணும், அவ்வளோதான். அவர் தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிறதுக்கு அந்த காலத்தில் தயாராக இருந்தாங்க. ஊடகங்கள் அன்றைக்கி வந்து அச்சு ஊடகங்கள் வந்து உங்கள் மேலே டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது. அச்சு ஊடகங்கள் பூராமல் எம்ஜிஆரை சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு அச்சு ஊடகங்களுக்கு 3%காரர் கையில் இருந்தது. ஆனால் திமுக ஒழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் நல்ல ஒரு ஆயுதமாக கிடைச்சிருக்காருன்றதுனால அவருடைய தவறுகளையெல்லாம் பூசி மறைச்சு அவரை குளோரிஃபை பண்ணி அவர் பெருசாக்கிக்கிட்டே வந்தாங்க. அதில் அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அது அவருடைய 30 ஆண்டு ஆட்சி காலத்தை பற்றி உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஒன்றுமே செய்யாத ஒரு ஆட்சி அப்படின்னு தான் சிஏஜி அறிக்கையெல்லாம் சொல்லியிருந்து. ஆனால் ஊடகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பொற்கால ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சின்னு தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவருடைய தவறுகள் பூராவும் பூசி மறைக்கப்பட்டு அவரை பெருசாக்கினாங்க. அதே எண்ணத்தில் இன்றைக்கி இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். தன்னை ஒரு எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு இருக்கார். தான் எது செஞ்சாலும் மக்கள் ஆதரிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. கூடுகிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவுன்னு நீங்கள் நினைக்கிறது சரியாங்கிறது எனக்கு சரியாக வரல, புரியலை. ஏன்னா இந்த நிமிஷம் வரையிலும் அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாகவே காட்டிக்கல. இப்போ இந்த மகளிர் மாநாட்டை என்ன தீர்மானம் போட்டாங்க? இல்லை, இப்போ தான் போயிட்டுருக்கு. என்ன தீர்மானம் போடுவாங்க? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் சொல்லுவாங்களா? அதில் பெண்களுக்கு என்ன செய்கிறதா இருக்காங்க? கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது வசதிகள் செஞ்சு கொடுப்பாங்களா? என்ன செய்கிறதா இருக்காங்க? பார்ப்போம், என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருடைய முதல் மாநாடு, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு. மக்களை பற்றி நினச்சி அவர் நடத்துகிற முதல் கூட்டமே இதுவாக தான் இருக்க முடியும். இது ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவார். நான் பேசுகிறேன் என்றால் திமுகவுக்கு பயந்து விடுகிறார்கள், என்னை பேச விடாமல் தடுக்கிறார்கள், எனக்கு மாத்திரம் இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு உத்தரவுகள், இவ்வளவு விதிமுறைகள், மற்றவங்கன்னா உடனே கொடுப்பாங்க, எனக்கு நான் இதே தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி அதெல்லாம் சொல்லுவாரான்னு தெரியல. இது என்ன பாதுகாப்பு, இவர் வந்தால் என்ன பாதுகாப்பு கொடுப்பாருங்க பார்க்கணும். ஆக அவர் தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மீடியா வேறு, அன்னைக்கு இருந்த அரசியல் வேறு. திராவிடமாக சனாதனமாகிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்தில் திராவிட இயக்கங்கள் பெருசாக வந்துக்கிட்ட நேரத்தில் கலைஞர் பயங்கரமான முறையில் அவருக்கு விஸ்வரூபத்தில் இருந்தார். அவர் அந்த நேரத்தில் அவருடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்காக 3%காரர்கள் அவரை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டி
எதிர்வினையெல்லாம் ஆற்றி அவரை வந்து மக்கள் மத்தியில் ஒரு வில்லனாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி இருந்த மீடியாக்கள்லாம் பயன்பட்டாங்க. அதே சமயத்தில் எம்ஜிஆரை ஹீரோவாக்குனாங்க. அப்படி தான் அவர் ஹீரோ ஆனார். செய்த செயல்கள்னாலேயோ சேவைகள்னாலேயோ அவர் ஹீரோ ஆகலை. அவரை வந்து ஹீரோ ஆக்குனாங்க. கலைஞரை வில்லனாக மாற்றினதுனால அவர் ஹீரோவாக தெரிஞ்சார். இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் ஒன்று எதிர்த்து நிற்கிறது யார் இருக்கா கட்சி? எந்த கட்சியை நீ எதிர்த்து நிற்கிற இன்னும் அதுவே தெரியல நமக்கு. எதிர்த்தா டிஎம்கேவை எதிர்க்கிறதுல தான் குறியா இருக்கு. சரி, அப்படின்னா நீ ஸ்டாலினுக்கு பதில் சொல்லணும். ஸ்டாலின் வரிசையாக செயல்களை செஞ்சுக்கிட்டு திட்டங்களை போட்டுக்கிட்டு வரிசையாக தினசரி ஒரு திட்டம் போடுறாங்க. தினசரி விளம்பரம் எடுத்தாங்க, இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ எதையாவது போடணும். போட்டு ஸ்டாலினை நீ வில்லனாக்கணும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் பூராக பார்த்தாக்கா உன்ன கலைஞர் மாதிரியும் ஸ்டாலினை தான் எம்ஜிஆர் மாதிரி பார்க்க வேண்டியிருக்குது. பத்திரிகைகள் பலம் இல்லாமலே ஸ்டாலின் மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஆட்சி முறையை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே சரியாக இல்லை. பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் கூட குறை கண்டுபிடிக்கிறது ட்ரை பண்ணுறாங்க. பெரிய அழுத்தம் திருத்தமான குறைகள் எதுவுமே சொல்ல முடியல. அது மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? அதனால் அவருக்கு நீ ஒரு நீ ஹீரோவாக காட்டிக்கணும்னு நீ ஸ்டாலின் அப்படிலாம் நான் மாற்றது ட்ரை பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை நீ செய்யலை. மாறா உன்னுடைய சமீபகால நடவடிக்கைகள் பூராமே உனக்கு எகேன்ஸ்டாக தான் இருக்கு. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கைகள் எல்லாமே மக்கள் மத்தியில் அலசப்படுது. உனக்குன்னு தீவிரமான ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது வேறு விஷயம். பொதுவான வாக்காளர்கள், பொதுவான மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? அவங்கள கவர்றதுக்கு நீ என்ன செஞ்சுருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. நடுவில் வைக்கிறவங்கெல்லாம் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு தான் போகிறாங்க. அதனால் அவர் அங்கே வந்து ஒரு எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை, மீடியாக்கள் இருந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தாக்கா நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த மாநாடெல்லாம் அவருக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணார். ஆனால் விஜய் அவர்கள் மேலே பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டு வந்தாலும் கூட இவ்வளவு தூரம் பெண்களுடைய கூட்டம் வந்திருக்குது சார் விஜய் அவர்களுக்கு. எப்படி சார் அது? சார் அதை வந்து நீங்கள் நான் தான் சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கெல்லாம் எத்தனை தரம் தான் சொல்கிறது, கூட்டத்தை காட்டி பயமுறுத்தாதீங்க. இப்போ நாளைக்கு ஒரு மீட்டிங் முடித்தோடனே பக்கத்துலேயே அடுத்த நாளான்னைக்கு ஏதோ திமுக ஏதோ மேலே நடத்துது கூட்டம். அதுக்கு எதோட பெரிய கூட்டம். இப்போ விருதுநகர்லேயும் எங்கேயோ ஒரு மீட்டிங் போட்டார் ஸ்டாலின். எப்பேற்பட்ட கூட்டம், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு தெரியல நமக்கு. ஒரே நாளில் வந்து விஜய் வந்து இந்த பக்கம் கூட்டம் போட்டு போகிறார், முந்தின நாள் போட்டு போகிறார், மறுநாள் அதுக்கு அதுலேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி உதயநிதி போட்டார். அதை விட பெரிய கூட்டம் இவருக்கு நின்றுச்சு இல்லை. 4 வருஷமாக எங்கே போனாங்கன்னே தெரியாத தேமுதிக பிரேமலதா வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, விஜய்க்கு வந்து கூட்டம், அதே கூட்டம் அங்கே வந்து நிற்கிது. ஆக இதெல்லாம் கூட்டம் வந்து இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு இது முடியாது. அதை அவர் வேணால் சாடிச்சு வைக்கலாம். ஆஹா, நம்மளை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, திருப்தியாக இருக்கலாம், அவ்வளோதான். சார், இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல், அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக போகக்கூடிய அந்த ஒரு ரசிகர்கள் மனப்பான்மை, இதெல்லாம் பார்க்கும்போது திராவிட இயக்க காலகட்டத்தில் நடந்த போராட்டங்களில் மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெருந்துயர்பட்டு போராடி நம்மளுக்கான உரிமைகள் வாங்கி கொடுத்தது எல்லாமே அது எதுக்குமே ஒரு அர்த்தமில்லாத வகையில் போயிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது சார். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அந்த போராட்டங்கள் தேவை. அதுதான் சார் அன்றைய அதான் குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா, என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேசுகிறது அவ்வளோ தேவையாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எப்பவுமே இருக்குது. என்னென்னா, இந்த இடஒதுக்கீடை வந்து கேட்குறதே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலுமே இல்லை. கேரளா தென்னாட்டிலேயே இல்லை, கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தென்னாட்டிலேயே இல்லை. இடஒதுக்கீடுன்னு வந்தால் போராட்டம்னு ஒன்று நடந்தால் தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் நடக்குது. பட் அந்த போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வந்திருந்த ஒரு என்னுடைய பார்வையில் இந்த இடஒதுக்கீடு மூலமாக நம்ம இளைஞர்களை ஒரு தொழிலதிபர்களாகவோ தொழில் முனைவோர்களாகவோ ஒரு ஆண்டர்பிரினர்ஸாகவோ மாற்றுறதுக்கான முயற்சிக்கு இடஒதுக்கீடு பிரயோஜனப்படாது. கண்டிப்பாக சுயமாக சக்தி இருந்தாக்கா அவன் தொழில் உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பான். இந்த இடஒதுக்கீடு மூலமாக என்ன ஆகுதுன்னா, நல்லா படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கிளார்க்காக போகுது. அது என்ன பிரயோஜனம்? முதலாளி ஆகிறதுக்கு பதிலாக எவனா முதலாளியாக இருக்கிற இடத்துல நீ வேலைக்கு போகிற ஆளாக தான் நீ மாறிக்கிட்டு வர்ற.
அந்த அளவில் தான் இருக்குது இடஒதுக்கீடு. அதனால தான் என்னுடைய பார்வை அந்த காலத்தில் இருந்தபோது வேறு. இன்றைக்கி அந்த பார்வை எனக்கு மாறி இருக்குது. அது தேவையாங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஹிந்தி படிக்கிறாங்க, அடுத்த கட்டத்தானம் ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் மொழிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த மொழியில் வேணாலும் பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். மொழிங்கிறது ஒரு நம்ம பேச வேண்டிய விஷயத்தையே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அது சொன்ன உடனே மாற்றி கொடுத்துடுது. அது நாடாளுமன்றத்திலே நம்ம பார்க்குறோம். எல்லாம் நம்ம உறுப்பினர்கள் போக தமிழில் பேசுகிறாங்க. உடனடியாக ஆங்கிலத்தில் அதை ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து சொல்லிடப்படுது. அப்படி இருக்கும்போது சில விவகாரங்களுக்கெல்லாம் அன்னைக்கு அது தேவைப்பட்டுச்சு, இன்றைக்கி அது தேவைப்படலை. இன்றைக்கி நீங்கள் வந்து மொழியை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா மொழி வந்து அறிவியல் மொழியாக மாறணும், வர்த்தக மொழியாக மாறணும். இது அது ரெண்டாக மாறலைன்னாக்கா வெறும் பேச்சு மொழியாக இருந்ததுன்னா பிரயோஜனப்படாது. அது எந்த மொழியாக இருந்தாலும் அடிச்சு தான் போகும். அதனால தான் வந்து கலைஞர் வந்து அறிவியல் தமிழ்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து தமிழை வந்து அறிவியல் மொழியாக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து என்னையெல்லாம் உறுப்பினராக போட்டார். அது அப்புறம் இந்தமாக வந்ததுக்கப்புறம் எழுத்து மொழி பிடிச்சி வழக்கு மொழி மட்டும் பண்ணிட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு மொழி போராட்டமெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த இது திணிக்கிறதுனால வந்து ஏற்றுக்கிட்டு போயிட மாட்டாங்க. இப்போ மோடி வந்து எல்லா திட்டங்களுக்கும் இந்தியில் பேர், எத்தனை பேருக்கு அந்த பேர்கள் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பேர்? இன்னைக்கு கூட ஏதோ ஒன்று போட்டிருக்காரு, ஏதோ பெண்களுக்கு ஏதோ செய்கிறதா போட்டு ஏதோ போட்டிருக்காரு. ஓரளவு புரியல. அது அவரே படித்து அவரே சந்தோஷப்பட்டு வேண்டித்தான். இல்லை சார், அதில் தான் ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இப்போ திராவிட இயக்கங்கள் இவ்வளோ தூரம் போராடி வாங்கின அந்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்க செயல்பாடுகள் அதை பற்றிலாம் யோசிக்காம ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அதில் மொத்தமாக ஒரு மாற்றம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்துருச்சோ அப்படின்னு பார்க்க தோணும். இல்லை, அது எல்லா காலத்திலுமே உண்டு, எல்லா காலத்திலுமே உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு அரசியல் எடுத்தீங்கன்னாவே இந்த கலைஞர்களுடைய பங்கு மிக அதிகம். நீங்கள் விஸ்வநாத தாஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறையா இருந்திருக்காங்க. கேபி சுந்தராம்பாள் இவங்கெல்லாம் வந்து கலைஞர்கள் மிகப்பெரிய எழுச்சி மிக்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் அவங்க. அதனால் அந்த கலை உலகமும் அரசியலும் வந்து சத்தியமூர்த்திங்கிறவர் வந்து காமராஜருக்கு வந்து இதாக இருந்தவர், குருவாக இருந்தவர். அவர் வந்து இந்த பிரச்சாரங்கள் பூராவுமே வந்து மேடையில் பேசுகிறத விட ஒரு நாடகங்கள் நடித்து தான் பிரபலம் ஆனார். ஆக காங்கிரஸ்காரர்களே வந்து இது பண்ணிட்டு தான் கலைஞர்களை கலைஞர்களாக மாறித்தான் கட்சியை வளர்த்துனாங்க. அதனால தான் அண்ணா வந்து என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு பெரியார் என்ன சொன்னார் எம்ஆர் ராதா பற்றி, நான் 10 கூட்டம் பேசுகிறதும் ஒன்று தான், எம்ஆர் ராதா ஒரு நாடகம் போடுறதும் ஒன்று தான். மக்கள் மத்தியில் போய் நிற்கும். நமக்கு வேண்டியது கொள்கையை வந்து பரப்பி விடணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு மிக அடிப்படை காரணமாக இருந்தது வந்து நாடக நடிகர். பல்வேறு நாடகங்கள் வந்து வெவ்வேறு பேரில் போட்டு அரசாங்கத்துக்கு இது பண்ணி வால்டேரும் ரூசோவும் உருவாக்கின பேச்சின் மூலமாக உருவாக்கிய எழுச்சியை இந்த நாடக கலைஞர்கள் தன்னுடைய நாடகத்தின் மூலமாக அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கு வரலும் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு சமமான புரட்சி இதுவரையிலும் மனித இனத்தில் ஏற்படவே இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் இரத்த களரில் வெட்டி கொல்லப்பட்டார்கள். மக்கள் புரட்சிங்கிறது அதுதான். ரஷ்ய புரட்சிகள்லாம் சும்மா கதை விளம்பரப்படுத்திக்கிட்டு தான். ஆனால் அவங்களும் ரத்த ஞாயிறுகளை சந்திச்சிருக்கிறாங்க இல்லைங்களா சார்? அவங்களும் ரத்த ஞாயிறுகளை சந்திச்சிருக்கிறாங்க இருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஃப்ரெஞ்சு புரட்சியில் ஏற்பட்ட விளைவுகள் வந்து ரஷ்ய புரட்சியில் ஏற்படல. ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நின்று போயிடுச்சு. பட் ஆனால் ஃப்ரெஞ்சு புரட்சி அதே சமயத்தில் உலகங்களும் பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வரதுக்கு அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி, அந்த வால்டேர் ரூசோ, அந்த நாடக கலைஞர்கள்லாம் பண்ண எழுச்சியை தான் உண்மையை சொல்ல போனாக்க திராவிட இயக்கங்கள் பயன்படுத்திச்சு. ஸோ அதனால் நாடகமாடிகள் நாடாளமான்றது தான் காமராஜர் கொடுத்த இது. இவனுக்கு கூத்தாடுற பசங்க இவங்ககிட்ட நாட்டை கொடுக்குறதாங்க. மக்கள் 67ஆம் வருஷம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி ஒன்றும் மாறல, நாடகமாடிகள்கிட்ட தான் இருக்குது. சரி சார், இப்போது விஜய் அவர்களை வந்து ஆதரித்து பேசக்கூடிய சிலர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களே வந்து பேசுகிறாங்க, எங்களுடைய அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், ஏன் முடிஞ்சால் நாங்கள் ஒய்ஃபாக கூட இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் வந்து அதனால தாங்க
இங்கிலீஷில் வந்து ரசிகர்களுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து ஃபேன்ஸுன்னு பேர். ஃபேன் வந்து விசிறி அல்ல, ஃபேனட்டிக்குங்கிறது வார்த்தையினுடைய சுருக்கம். ஃபேனட்டிக்னா வெறி பிடிச்சவன் அர்த்தம். வெறி பிடித்தவர்கள் வந்து ஃபேனட்டிக்ஸ் சொன்னால் கோச்சுக்கான்னு சொல்லி அந்த ஃபேன்னு சுருக்கிட்டார். அதனால் அது வந்து அதீத பார்வையில் வர்ற இது. நேற்று இருந்த நடிகர் இன்றைக்கி இல்லை. சினிமாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு புகழ் மங்காமல் செல்வாக்கு மங்காமல் இருக்கிற நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரஜினிகாந்த் நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அவருடைய படம் கடைசி வரல என்ன எது ஓடிச்சு? நாம இதை என்னது படையப்பாவுக்கு அப்புறம் அவருடைய படங்கள் எதுவுமே சொல்லித்தர அளவில் ஓடவே இல்லை. வாரம் ஆச்சுன்னா ஒரு சேனல் அது ரஜினிகாந்த் படத்தை போடுறதுக்குன்னு ஒரு சேனல் நடக்குது. யார் பார்க்குறா அதை? பேட்டை, அண்ணாத்தை, தர்பார், கபாலி அப்படின்னா வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா? யாருக்கும் ஒன்று தெரியுதுக்கா. அண்ணாமலைக்கு அடுத்து அப்படி படையப்பாவுக்கு அப்புறம் வந்து ரஜினிக்கு படங்களே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த பழைய பெருங்காயிட்டப்பா மாதிரி எந்த ஒரு பேட்டி எடுத்தாலும் ரஜினியோடு உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஐயோ அந்த அனுபவத்தை சொன்னாலும் அப்படியே ஏற்றி விட பார்க்குறீங்க. மக்கள் மத்தியில் இல்லை. அவர் ரஜினி இன்னைக்கான இது பண்ணுவார். அது எப்போ தெரிஞ்சதுன்னா ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் மாட்டினார். எதுக்கு இங்கே நீங்கள் யாருங்கன்னு கேட்டார் ஒருத்தர். ஆமாம், சந்தோஷம் ஒருத்தர். நான் ரஜினிகாந்துங்க அப்படின்னாரு. சரி இப்போ எதுக்கு வந்துருக்கீங்க? ஸ்டெர்லைட் அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ தான் ரஜினிக்கு புரிஞ்சது, ஓ நம்ம மேலே இருந்த மயக்கம் எல்லாம் போயிடுச்சு. அதனால் மக்கள் நம்முடைய தோட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம மக்களை மயக்க முடியாது. வெளியே கோவத்தில் பேசினாரு, சமூக விரோதிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸ்டெர்லைட்டோடைய படுகொலைக்கு எது சொன்னாலும் அவர் அதை மக்கள் மத்தியில் எடுபடியா அந்த அந்த இளைஞன் கேட்டதான் நின்றுச்சு கிடச்சில்ல. நீங்கள் யாருங்கன்னு ஒரு லைனில் முடிஞ்சு போச்சு இல்லை. நீங்கள் அன்னைக்கு வரல அவர் எப்போ எங்கே வச்சுருந்தீங்க? கடவுளே வந்து ரஜினிக்கு எடுத்து அப்படி இருந்தார். அந்த அளவுக்கு அவர் தூக்கி வச்சுருந்தீங்க. அந்த ஒரு இளைஞன் இந்த தூத்துக்குடியில் இருந்த இளைஞன் கேட்ட கேள்வியோடு அவரை மண்ணை போட்டு மூடி குளித்து ஓட்டி போச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தானே அவர் அரசியலுக்கு வரதை பற்றி அவர் திங்க் பண்ணாரு. புரிஞ்சு போச்சு நம்ம ஸ்டேட்டஸ் ஓவர் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி உள்ள ஒரு அரசியலுக்கு வரல. எவ்வளோ நீங்கள் தூக்கி விட்டாலும் நல்லா பேசுகிற சில மேடைகளில் சில விஷயங்கள்லாம் நல்லா பேசுகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் சினிமா போயிடுச்சு. விழாக்களில் வந்து கலந்துக்கிட்டு அனுபவங்களை பற்றி பேசுகிறது, பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி பேசும்போது அதில் அவருக்கு சான்ஸ் கொடுக்குறது எப்படி, இது மாதிரி பேசி அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி அவங்களுக்கான அந்த ஒரு அவர் வந்த உடனே எந்திரிச்சு ஒவ்வொன்று கத்துற இதெல்லாம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு சீசன் தான். அதனால தான் தே ஆர் கால்டு ஸ்டார்ஸ். இரவில் மட்டுமே ஜொலிப்பவர்கள், வெளிச்சம் வந்துன்னா காணப்படுவாங்க. ஆனால் விஜயுடைய ரசிகர்கள் பேசக்கூடியது இருக்குது இல்லைங்களா, அது முகம் சுளிக்கும் வகையில் இருக்குது. அது காலப்போக்கு அதெல்லாம் மாறி இருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போனாக்கா வீட்டில் சண்டைக்கு சத்தம் போடுவாங்க. மூஞ்ச கட்டிட்டு போயிட்டு நீயே அப்படிம்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம பெண்களை வச்சுருந்தோன்னா, எங்கள் வீட்டில் சகோதரிகள் 3 பேர், நாங்கள் 4 ஆண்கள், அதில் பெரியவங்கள்லாம் விட்டுருங்கப்பா, 3 பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுக்க வருவார். நான் வீட்டில் உட்காந்துருப்பேன், எங்கள் பாட்டி உட்காந்துருக்கு. இந்த சார் போஸ்ட் அப்படின்ன உடனே எங்கள் அக்கா எந்திரிச்சு போகிறப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டி கத்தும், ஏடி எவனா முன்ன தெரியாத போஸ்ட் கொடுத்தா போய் முன்னாடி மூஞ்ச கட்டி நிற்பியா, போ அதான் அவன் உட்காந்துருக்கல போ அப்படிம்பாங்க. போஸ்ட்மேனுக்கு மூஞ்ச காட்டுறதுக்கு கூட நம்ம பெண்கள் அனுமதிக்கப்படுங்க. இப்போ விதவை ஆகிட்டாக்கா அவளுக்கு எந்த ஆசையும் வரக்கூடாதுங்கிறத மொட்டை அடித்து இதை கூரைப்படவை கட்டி ஓரம் கட்டிட்டாங்க. அந்த துறவு வாழ்க்கை மாதிரி பால்ய விவாகங்கள்லாம் ரொம்ப சாதாரணமானது. 5-10 வயசில் கல்யாணம் பண்ணி 15 வயசில் விதவையான பெண்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு சட்டமாக வெள்ளைக்காரர்கள் பல சட்டங்களை கொண்டு வந்து திருத்தினாங்க. சாரதா சட்டம் வந்ததுக்கு பிறகு தான் பால்ய விவாகங்கள் நின்றுச்சு. பால்ய விவாகம் நின்றதுக்கு பிறகு தான் இந்த இளம் விதவைகள்ங்கிறதெல்லாம் இல்லாமல் போச்சு. சில படங்கள் வந்து குலதெய்வம் போன்ற படங்கள்லாம் வந்தது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியெல்லாம் முடிக்கும் போது தான் தெரியுது அவள் ஏற்கனவே கல்யாணம் விதவையானவன். அதே மாதிரி தான் வெந்நீர் ஆடைங்கிற படத்தில் இந்த கதாநாயகி ஏற்கனவே கல்யாணம் விதவையானவன், அதான் கடைசியில் வந்து விதவையாக வந்து நிற்பான். அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருந்த காலம் இன்றைக்கி வேறு.
இன்றைக்கி வந்து புருஷன் பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு அங்கேயே கூட்டத்துலேயே பார்க்குற அளவுக்கு எனக்கு காலம் மாறி போச்சு. இன்றைக்கி வந்து சேர்ந்து வாழ்கிற தத்துவமெல்லாம் லிவிங் டுகெதர்ங்கிறதெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி பல நடிகைகள் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டால் தெரியாதுன்றாங்க. வாடகை தாய் மூலமாக நான் ரெட்டை குழந்தை பெற்றுக்கிட்டேங்கிறவங்களாம் இருக்காங்க. சமூகத்தை நடிகர்கள் இந்த மாதிரி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலே எல்லாம் வந்துருச்சு. சேர்ந்து வாழ்கிறதுங்கிறதெல்லாம் வந்துருச்சு. லிவிங் டுகெதர்லாம் அங்கே அமெரிக்காவெல்லாம் நின்று போச்சு, இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் இன்றைக்கும் அந்த பழைய கண்ணகி கதை சொல்கிறது, மாதவி கதை சொல்கிறதெல்லாம் எடுபடுவாங்கிறது கேள்வி தான். பூமர்ன்றுவாங்க ஒரே வார்த்தையில். அது அந்த காலத்துலேயும் ஒரு பாட்டு வந்தது, டிஏ மந்திரம் பாடுவாங்க. அந்த கண்ணகியை போல சின்ன பிள்ளைத்தனமாக கணவனை விட்டு விட மாட்டோம் அப்படின்னு வரும். நல்ல தம்பிங்கிற படத்தில் பாட்டில் வரும், கண்ணகியை போல சின்ன பிள்ளைத்தனமாக கணவனை விட்டு விட மாட்டோம். அப்போ அன்றைக்கே அந்த கேள்வி வந்துருச்சு. 1949 அந்த கேள்வி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி காலப்போக்கில் வந்து எல்லாமே மாறிட்டு வருது. இன்றைக்கி வந்து இப்போ நான் இருக்கிறது ஒரு பொறியியல். ஆனால் அது ரொம்ப ஃபெனட்டிக்காக போயிட்டுருக்கேன் சார். ஏன்னா வந்து என் கணவர்கிட்டயே கேட்டு நான் அங்கே போவேன், விஜய்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, என் கணவர் வந்து விஜயை பார்க்க வந்து இறந்த நினைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக விஜய்க்காக உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லுது ஒரு பொண்ணு. உங்கள் நம்ம வயசுக்கு அது, என் வயசுக்கு அது ஜாஸ்தியாக இருக்கலாம். நீங்கள் அதை ஏற்றுக்காமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போவே எம்ஜிஆரை பற்றி சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஜெயகாந்தன் ஒரு இதை எழுதினார், ஆராய்ச்சி கட்டுரை. எம்ஜிஆர் எப்படி செல்வாக்கு வளர்ந்துட்டு வருதுன்னு. அதில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அந்த பெண்கள் அது மாதிரி நடந்துருக்காங்க. கணவன் இருந்தால் கூட கணவனுக்கு பதிலாக எம்ஜிஆர் படத்தை பாயில் வரைஞ்சி அந்த பாய் மேலே படுத்தவங்களுக்கெல்லாம் இருக்குது. திராவிட இயக்கங்கள் இது மாதிரி கேவலமான முறைகள்லாம் பயன்படுத்தி தான் வளர்கிறாங்கங்கிற மாதிரிலாம் ஜெயகாந்தெல்லாம் கேவலப்படுத்தி எடுத்து பண்ணாங்க. அதனால் இதெல்லாம் காலாகாலமாக உள்ளது, காலாகாலமாக உள்ளது. நீங்கள் புராணத்தை எடுத்து பாருங்களேன். திரௌபதி 5 புருஷன், அவங்ககிட்ட கேட்க இது ஒரு அவன் வாங்கின வரம் என்னன்னாக்கா குந்தி தேவிக்கு பிறந்த அத்தனை பசங்களும் அவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவன் வாங்கின வரம். அந்த வகையில் அவன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கர்ணன் வந்து குந்திக்கு பிறந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது, மறைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ தான் வெளியே கொண்டு வரதுக்காக கிருஷ்ணன் ஒரு வேலை பண்ணுறான். அப்படி அஞ்ஞாதவாசத்தில் அவங்க காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கும்போது மரத்தில் இருந்து ஒரு மாங்காய் கீழே விழுவுது. பாண்டவர்கள் போகிறாங்க, கூட கிருஷ்ணன் போகிறான். அப்படி கிருஷ்ணன் சொல்கிற அப்படி இந்த பழத்தை வந்து நம்ம மறுபடியும் மரத்தில் ஒட்ட வைக்கலாமான்றாங்க. எப்படி பண்ணலாம்? நாங்கள் இதுவரையில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த அளவுக்கு அது மேலே போகும் அப்படின்னு தர்மர் என்னமோ ஒன்று சொல்கிறாரு. பீமன் சொல்ல வரிச்சு 5 பேர் சொல்லிகிட்டே வர்றாங்க. சொல்லிகிட்டே வரும்போது பழம் அப்படியே மேலே போயிடுச்சு, ஒட்ட போகுது. திரௌபதி கிட்டே கேட்குறாங்க, இந்த 5 தவிர நான் வேறு யாரையும் மனசால் நினைக்கவில்லைன்னா பழம் பொத்துட்டு கீழே விழுந்துருச்சு. உடனே இவங்க 5 பேர் என்னன்னு பார்த்தா அப்புறம் மெதுவாக சொல்கிறேன், கர்ணனி நான் ஆசைப்பட்டேங்க. இது எதுக்காக அந்த கிருஷ்ணன் அதை விளையாடினார்னாக்கா குந்திக்கு பிறந்தவன் தான் கர்ணங்கிறத வந்து சொல்கிறதுக்காக. நாளைக்கு மகாபாரதம் போடுறான், உன்னை எதிர்த்து வருவான், உன்னை யாரை எதுக்குறேன்னா உன்னுடைய சொந்த அண்ணனை தான் எதுக்குறேங்கிறது குறிப்பால் உணர்த்துறதுக்காக இந்த கதை சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ 5 புருஷன் இருந்தால் 6ஆவது ஒருத்தர் நினைக்கிறவ வந்து 5 தேவி அழியாத பத்தினின்னு சொல்கிற அளவில் நம்ம இருந்தோம். அதனால் இதெல்லாம் காலப்போக்கில் எல்லாமே மாறிட்டு தான் வரும், எல்லாமே மாறிட்டு தான். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக பக்கத்து ராஜாவுடைய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதில் தான் இந்த 4 மனைவி 5 மனைவி கான்செப்ட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய அவன் ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்து வானதி குடும்பாளர் இளவரசி. ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பட்டம் ஏற மாட்டேன்றான், பட்டா மகிழ்ச்சியாக உட்கார மாட்டேன்றான். அவன் பட்டா மகிழ்ச்சியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்னொரு வானவன் மாதேவிங்கிற ராணி தான் ராஜராஜ சோழனோட பட்ட மகிழ்ச்சியாக சிம்மாசனத்தில் உட்கார்றான். அவன் தான் ராஜராஜ சோழனோட உடன்கட்டை ஏறுறான் அப்படின்றாங்க. உடன்கட்டை ஏறுறாங்களா என்னங்கிறது இந்த சரியாக தெரியல, பட் வரலாறுகளில் இருக்கிறதா சொல்கிறேன். ஏன்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா வந்து பல்வேறு சூழலையும் சரி, இப்போது வேலுநாச்சியாருடைய காலகட்டத்திலையும் கூட ஒரு முடிவு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படிங்கப்போ ஒரு உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்காங்க.
ராஜாராம் மோகன் ராய் வந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி வெள்ளையர்கள் தான் அதை ஒழிச்சு கட்டினாங்க. உடன்கட்டை ஏறதை நிறுத்தி ஆகணும். பல சீர்திருத்தங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சனாதன மதத்தில் நடந்த சீர்திருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் சட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. இந்த சாதி ஒழிப்பு, பெண் கல்வி எல்லாமே வந்து வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தாங்க. இல்லாட்டி போனால் பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலத்தை சேர்ந்தவர்களும் படிக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாது. அதெல்லாம் மாற்றுறது வெள்ளைக்காரர்கள் தான் கொண்டாங்க. அதான் அன்னைக்கு வந்து அதான் இப்போ நம்ம இப்படி வச்சுருக்க கிராப்பு, இந்த கிராப்பு அந்த காலத்தில் வச்சபோது முன்கொடுமை செய்விட்டு இருக்காம்பாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து இந்த இடத்த சிரைச்சிட்டு இந்த இடத்துல வலிக்காருக்கு பின்னாடி குடும்பம் போட்டிருப்பாங்க, அதுதான் ஆண்கள். அப்போ வெள்ளைக்காரன் வந்ததுக்கு பிறகு தான் இந்த கிராப்பெல்லாம் வெட்டி இதெல்லாம் பாரு வெள்ளைக்காரன் மாதிரி முன்கொடுமை செய்விட்டு இருக்கான் ஆம்பாங்க. இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த கிராப்பை வைக்க ஆரம்பித்த போது எங்களுக்கெல்லாம் அந்த பேர் இருக்குது. ஆனா அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு நடிகனுக்காக வந்து இவ்வளவு தூரம் பேசுறது எப்படி இருக்குது? ஐயோ, நடிகனுக்காக நீங்கள்லாம் தான் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாற்றத்தை உண்டாக்கலான்னு யாருக்கு தெரியும்? ரசிகர்கள் பேசுறதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. அவர் வந்து தன்னை இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஒரு தேர்தலில் நிற்கல, அரசியல்வாதியாக அவர் மாறி இருக்காரா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல. பொதுமக்களுக்காக அவர் குரல் கொடுக்குறாரா என்னமே ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி வரலும் பொதுமக்கள் குறைகளை பற்றி அவர் எந்த கூட்டத்திலையும் அவர் பேசலை. என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு மாத்திரம் இத்தனை கட்டளை போட்டிருக்காங்க, என்ன மாத்திரம் பேச விட மாட்டேங்கிறாங்க, என் கூட்டனால பயப்படுறாங்க. ஸ்டாலின் ஆயிரக்கணக்கான உத்தரவுகளை போட்டு நடுங்கிறார் திமுக கண்டு. இதை தவிர அவர் என்ன பேசியிருக்காரு? 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படின்னு சொல்லி அவராகவே கிளைம் பண்ணிக்கிறாரு. வாடா ஒண்டி கொண்டி வாடான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி. அது என்ன பிரயோஜனம்? இது மாதிரி ஏற்கனவே ஸ்டாலின் வந்து வா ஒண்டி கொண்டி வான்னு கூப்பிட்டு அன்புமணி. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கான்னு தெரியும். ஒவ்வொரு ஊடுகாக போய் இப்போ ராஜ்யசபா கொடுக்குறீங்களா கேட்டுட்டு உட்காந்து. அதுதான் அவருடைய. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பண்ணமைக்கு நன்றி சார்.